ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 919 மற்றும் 920 பாசுரங்கள். ஸ்ரீ தொண்டரடி பொழியாழ்வார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி. 919 பாசுரம். சுடரொளி பரந்தன சூழ்திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பணிமதி இவனோ பாயிருள் அகன்றது பைம்பொழில் கமுகின் மடலிடை கீரிவன் பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மருதமிதுவோ அடலொளி திகழ்தரு திதிரியந்தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அனைத்து திசைகளிலும் சூரியனின் ஒளி பறந்துவிட்டது. நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கும் விண்மீன்களின் ஒளி குறைந்து வருவதோடன்றி ஒளி வீசிக்கொண்டிருந்த சந்திரனும் தன்னுடைய ஒளியை குறைத்து கொண்டு வருகிறான். இதுவரை பறந்து கிடந்த இருளும் விலகிவிட்டது. பசுமைமிக்க பாக்கு மரங்கள் தன் பாளைகளை கீறியவாறு பால் மணத்துடன் காளை தென்றல் காற்று மெல்ல வீசிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய அழகிய திருக்கரங்களில் வன்மையையும் ஒளியையும் ஒருங்கே கொண்ட சக்கரத்தாழ்வானை ஏந்தி கொண்டிருக்கும் திருவரங்கத்து எம்பெருமானே, இனி உன் அரிதுயிலினின்றும் நீங்கி எழுந்தருள்க. 920 பாசுரம். மேட்டில மேதிகள் தலைவிடு மாயர் வேங்குழலோசையும் விடைமணிக்குரலும் ஈட்டிய இசைதிசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவப்பிரதம் ஆட்டிய அழுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இளமையும் வளர்ச்சியும் ஒருங்கேயமைந்த எருமை மாடுகள் ஆயர்கள் காலை நேரத்தில் மேய்வதற்கு கட்டவிழ்த்து விட்டபோது அவ்வாயர்கள் தங்கள் புல்லாங்குழலை ஊதுவதனால் உண்டாகின்ற இசையும் காளை மாடுகளின் கழுத்தில் கட்டிவிட்ட மணிகளின் ஓசையும் ஆகிய இவ்விரண்டு ஓசைகளும் ஒன்று சேர்ந்து எல்லா திசைகளுக்கும் சென்று பரவுகின்றன. வண்டினங்கள் வயல்களில் ஆரவாரம் செய்தபடி வெளியில் செல்லத் தொடங்கிவிட்டன. அன்று இலங்கை மன்னன் ராவணனையும் அவனுடன் இருந்த அரக்கர்களையும் வாட்டி வதைத்து அழித்த வில்லை கையில் ஏந்திய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே, அமரர்கட்குத் தலைவனே, விஸ்வாமித்ர முனிவர் இயற்றுகின்ற யாகத்தை பாதுகாத்து பின்பு இறுதியாக மேற்கொள்கின்ற நீராடுதலை நிறைவு செய்த பின்பு அயோத்தி நகர்க்கரசனே, திருவரங்கநாத பெருமானே, நீ பள்ளி எழுந்தருள்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.